உங்கள் உறவுகளில் எப்போதாவது ஒரு கேள்வி எழுந்திருக்கிறதா? அவர்கள் ஏன் அதிகம் பேசுவதில்லை? என்னை அவர்களுக்கு பிடிக்கவில்லையா என்று யோசித்திருக்கிறீர்களா? ஆம் என்றால் நீங்கள் தனியாக இல்லை. வார்த்தைகள் இல்லாத இடத்தில் அன்பு இருக்காதா? நம் உணர்வுகளை வெளிப்படுத்த பேச்சும் சத்தமும் தான் அவசியமா? இந்த ஆழமான கேள்விக்கு சிவபெருமானும் பார்வதி தேவியும் அளித்த ஒரு பாடம் நம் அனைவருக்கும் ஒரு பொக்கிஷம். வாருங்கள், இந்த அமைதியான புரிதலின் அதிசயத்தை பார்ப்போம். ஒரு நாள் பிரபஞ்சத்தின் அன்னை பார்வதி தேவிக்கு ஒரு ஆழ்ந்த கேள்வி எழுந்தது. அவள் எப்போதும் தன் கணவர் சிவபெருமானுடன் ஆனந்தமாகவே இருப்பாள். ஆனால் அவளின் மனம் ஒரு சிறிய கவலையில் மூழ்கிறது. நீங்கள் எப்போதும் மௌனமாக இருக்கிறீரே, உங்களுக்கு என்ன ஆயிற்று? என் பக்கத்தில் இருக்கிறேனே, என்னை நேசிக்கிறீர்களா இல்லையா? என் மீது உங்களுக்கு அன்பு இல்லையா என்று தனது சந்தேகம் கலந்த ஏக்கத்துடன் சிவபெருமானிடம் கேட்டாள். அவளுடைய கேள்வி வார்த்தைகளில் வெளிப்பட்டாலும் உள்ளுக்குள் ஒருவித பாதுகாப்பின்மையையும் அன்பின் வெளிப்பாட்டிற்கான தேடலையும் கொண்டிருந்தது. சிவன் பார்வதியின் கவலை புரிந்தவராக மெதுவாக புன்னகைத்தார். அந்த புன்னகையில் அண்ட சராசரத்தின் அமைதி குடிகொண்டிருந்தது. நான் பேசவில்லை என்றால் நான் உன்னை நேசிக்கவில்லையா பார்வதி என்று சாந்தமான குரலில் கேட்டார். பார்வதிக்கு இது அதிர்ச்சியாக இருந்தது. அவள் தனது கேள்விக்கு இத்தகைய ஒரு பதில் வரும் என்று எதிர்பார்க்கவில்லை. அப்போ ஏன் நீங்கள் என்னிடம் பேச மாட்டேங்கிறீர்கள்? ஏன் இவ்வளவு அமைதியாக இருக்கிறீர்கள் என்று மேலும் கேள்விகளை அடுக்கினாள். அவளுக்கு அன்பின் வெளிப்பாடு என்பது வார்த்தைகளிலும் உரையாடலிலும் தான் இருக்கும் என்ற எண்ணம் ஆழமாக வேரூன்றியிருந்தது. சிவன் மெதுவாக கீழே குனிந்து தரையிலிருந்து ஒரு கல்லை எடுத்து பார்வதியிடம் காட்டினார். பார்வதி, இதோ இந்த கல். இது பேசாது. இந்த உலகில் பல பொருட்கள் பேசாமல் இருக்கின்றன. அவை பேசாததால் அவை உயிரில்லாதவையா? அவை பேசாததால் அவை பயனில்லாதவையா? இல்லையல்லவா? மௌனம் என்பது வெறும் சத்தமின்மையல்ல. உண்மையான மௌனம் என்பது உள்ளுக்குள்ளே ஒத்துழைப்பும் ஆழமான புரிதலும் நிபந்தனையற்ற அன்பும். ஒருவரையொருவர் வார்த்தைகள் இன்றி புரிந்து கொள்வதுதான் உண்மையான பற்று. நான் பேசவில்லை என்றாலும் என் ஒவ்வொரு அசைவிலும் என் இருப்பின் ஒவ்வொரு அணுவிலும் நான் உன்னை நேசிக்கிறேன். நம்மிடையே இருக்கும் அன்பு வார்த்தைகளை கடந்த ஒன்று. அது மௌனத்தாலேயே பரிமாறப்படுகிறது. சிவனின் வார்த்தைகள் பார்வதியின் மனக்கண்களை திறந்தன. அவள் மெதுவாக தனது தலையை குனிந்தாள். அந்த மௌனமான தருணத்தில் சிவனின் ஆழமான அன்பையும் அவருடைய அமைதியையும் வார்த்தைகளை கடந்து நிற்கும் அவர்களுடைய பந்தத்தையும் முழுமையாக உணர்ந்தாள். அவள் உணர்ந்த அன்பு முன்பு எப்போதையும் விட ஆழமாகவும் வலிமையாகவும் இருந்தது. உண்மையான அன்பு என்பது வார்த்தைகளால் அளவிடப்படுவதல்ல. அது மௌனமான புரிதலிலும் உணர்வுபூர்வமான ஒன்றிப்பிலும் தான் இருக்கிறது என்பதை அவள் புரிந்து கொண்டாள். அதுவரை அவளை ஆட்கொண்டிருந்த சந்தேகம் நீங்கி அவளுக்குள் ஒரு பெரும் அமைதி குடிகொண்டது. அன்று முதல் பார்வதி சிவனின் மௌனத்தை புரிதலின் மொழியாக கண்டாள். இந்த கதை உறவுகளில் மௌனத்தின் முக்கியத்துவத்தையும் வார்த்தைகளை கடந்த புரிதலையும் நமக்கு உணர்த்துகிறது. நாம் அனைவரும் அன்பையும் அக்கறையையும் வார்த்தைகளால் வெளிப்படுத்தவே பழகியிருக்கிறோம். ஆனால் சிவன் பார்வதி கதை உண்மையான அன்புக்கும் புரிதலுக்கும் வார்த்தைகள் ஒரு கருவி மட்டுமே அன்றி அவையே ஆதாரம் அல்ல என்பதை காட்டுகிறது. மௌனம் என்பது வெறும் சத்தமின்மை அல்ல. அது கவனமாக செவிசாய்க்கும் ஒரு நிலை, உள்ளுக்குள் ஆழ்ந்து செல்லும் ஒரு தருணம். அன்பான உறவுகளில் மௌனம் என்பது ஒருவரையொருவர் வார்த்தைகள் இன்றி புரிந்து கொள்ளும் ஆழமான தொடர்பை குறிக்கிறது. அன்பின் ஆழம். வார்த்தைகளால் சொல்ல முடியாத அன்பின் ஆழம் மௌனத்தில் வெளிப்படலாம். ஒருவர் மௌனமாக இருக்கும்போது அது அக்கறையின்மை அல்ல, மாறாக ஆழ்ந்த சிந்தனை அல்லது நிபந்தனையற்ற அன்பின் வெளிப்பாடாக இருக்கலாம். உள்ளுறவு புரிதல். உண்மையான உறவுகளில் ஒருவரின் எண்ணங்களையும் உணர்வுகளையும் வார்த்தைகள் இன்றி புரிந்து கொள்ளும் திறன் உருவாகிறது. இதுவே ஆழமான நம்பிக்கைக்கும் நெருக்கத்துக்கும் அடித்தளம். பார்வதியின் கேள்வியும் சிவனின் பதிலும் நம்முடைய சொந்த தேவைகளையும் அன்பை பற்றிய நமது எதிர்பார்ப்புகளையும் ஆராயத் தூண்டுகின்றன. அன்பின் அர்த்தத்தை நாம் எப்படி புரிந்து கொள்கிறோம் என்பதை இது கேள்விக்குள்ளாக்குகிறது. ஆகவே உறவுகளில் மௌனம் இருக்கும்போது அது ஒரு இடைவெளி அல்ல, அது ஆழமான புரிதலுக்கான ஒரு வாய்ப்பு. வார்த்தைகளை தாண்டி ஒருவருக்கொருவர் உணர்வுபூர்வமாக இணைவதன் மூலம் நாம் உண்மையான அமைதியையும் அன்பையும் கண்டுகொள்ள முடியும். நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், உங்கள் கருத்துக்களை பதிவிடுங்கள். மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.